ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் உள்ள பேசிக் கான்செப்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, a set is a collection of well-defined objects. ஸோ well-defined அப்படிங்கிற வேர்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக இந்த டெஃபினேஷனை புரிஞ்சுக்கலாம். ஸோ a collection of நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 அப்படின்னா நம்ம என்ன எடுப்போம்? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் எடுத்துப்போம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும் போது எல்லாரோட ஆன்சரும் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸோட கலெக்ஷன் தான் எடுத்துக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் ஒரு வெல் டிஃபைன்டு. ஸோ இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை நாம் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், த கலெக்ஷன் ஆஃப் எனி 10 நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ த கலெக்ஷன் ஆஃப் எனி 10 நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறது வெல் டிஃபைன்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம எனி 10 அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஆன்சர் எடுத்துப்போம். லைக் ஃபஸ்ட்டு ஒரு 10 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை 10லேருந்து 20 எடுத்துக்கலாம், இல்லை நம்மளோட சாய்ஸ் எந்த 10 நம்பர்ஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எனி 10 அப்படின்னு சொல்லும்போது எந்த நம்பர்ஸை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் நாட் அ வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கலெக்ஷன். ஸோ அப்போது வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் கலெக்ஷனாக இருந்தால் அதை செட்டுன்னு சொல்லுவோம். அதர்வைஸ் தேர் இஸ் நாட் அ செட். ஓகே, ஸோ இதுதான் செட்டோட டெஃபினேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு செட்டுக்கு அடுத்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ செட்டு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுவும் ஒரு செட் தான். பட் ஏ அண்ட் பிங்கிற 2 செட்ஸோட ப்ராடக்ட் எடுக்கும்போது கிடைக்கிற செட். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா A cross B அப்படிங்கிற மாதிரி டினோட் பண்ணுவோம். ஸோ இதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே ஆர்டர்ட் பர்ஸாக இருக்கும். அதாவது A, B, A, C, 1, 2, 1, 3 அந்த மாதிரி ஆர்டர்ட் பர்ஸாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ A அப்படிங்கிற ஒரு செட் 1, 2, 3 அந்த மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்குது. B is another set. அந்த செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் 3 and 4. ஸோ A cross B அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏக்கும் பிக்குமான ஒரு ப்ராடக்ட். ஸோ அதில் எப்படி எழுதணும் அப்படின்னா ஏல உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட், தென் பியில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட், தென் ஏல இருக்க செகண்ட் எலமெண்ட், பியில் இருக்க செகண்ட் எலமெண்ட். இப்போ 1 எடுத்துட்டோம் அப்படின்னா 1, 3, 1, 4. 2 எடுத்துட்டோம் அப்படின்னா 2, 3, 2, 4. தென் 3 எடுத்துட்டோம் அப்படின்னா 3, 3, 3, 4. இந்த மாதிரி ஏல இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் பியில் இருக்க எலமெண்ட்ஸ் கூட ப்ராடக்ட் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ இந்த ஃபஸ்ட் செட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே ஏல உள்ள எலமெண்ட்ஸ், செகண்ட் இருக்க எல்லாமே பியில் உள்ள எலமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஆர்டர்ட் பேர்ஸ் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் இஸ் அன் அனதர் செட். அது ஏ அண்ட் பிக்கு இடையில இருக்கிற ப்ராடக்ட். தென் ரிலேஷன். ஸோ ரிலேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ டைப் ஆஃப் செட். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆறுங்கிற ரிலேஷன் எடுத்துக்கலாம். அது ஏலேருந்து பிக்கு போகிற மாதிரி ஒரு ரிலேஷன். ஸோ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். ஸோ ஏ அப்படிங்கிற ஒரு செட் எடுத்துப்போம். அதில் உள்ள எலமெண்ட்ஸ் 1, 2, 3, 4 அண்ட் பி இஸ் அன் அனதர் செட். அதில் உள்ள எலமெண்ட்ஸ் 3, 4, 5. ஓகே, ஸோ இப்போ இந்த ரிலேஷனை நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஸோ திஸ் இஸ் டிஃபைன்டு பை ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் A, B ஆர்டர்ட் பர் சச் தட். ஸோ இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா A ப்ளஸ் B இஸ் அன் ஈவன் நம்பர். ஸோ ஆர்டர் பேர்ஸாக எடுக்கும்போது அந்த ஆர்டர் பேரை ஆட் பண்ணும்போது ஈவன் நம்பர் கிடைச்சா மட்டும்தான் நம்ம அந்த ரிலேஷனை எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே நமக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கும்போது நிறைய எலமெண்ட்ஸ் கிடைச்சாலும் ஆர்டர் பேர் எடுக்கும்போது ஈவனாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். லைக் 1, 3 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 4 கிடைக்கும், இஸ் அன் ஈவன் நம்பர். தென் 1 and 5 ஆட் பண்ணிங்க அப்படின்னா எகெயின் 6 கிடைக்கும், இஸ் அன் ஈவன் நம்பர். 1, 4 எடுத்தோன்னா 5 தான் கிடைக்கும், அது ஆட் நம்பர். ஸோ அதை எடுத்துக்க முடியாது. தென் 2, 4, தென் 3, 3. ஓகே, ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ் வருதோ அதோட கலெக்ஷனை மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இந்த செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ் எல்லாமே ஆர்டர் பேர்ஸாக இருக்குது. ஒரு ரிலேஷன் இருக்குது. அந்த ரிலேஷன் என்ன அப்படின்னா அந்த ஆர்டர் பேர் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது ஒரு ஈவன் நம்பராக இருக்கும். ஸோ இதே செட்டுக்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஏ அண்ட் பிங்கிற செட்டை அப்படியே வச்சுப்போம். தென் ரிலேஷன் மட்டும் வேறு மாதிரி இன்னொரு ரிலேஷன் எக்ஸாம்பிளுக்கு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆர் ஃப்ரம் A to B இஸ் a ரிலேஷன் விச் இஸ் டிஃபைன்டு பை ஆர். அதே மாதிரி ஒரு ஆர்டர் பேர்ஸாக எழுத போகிறோம். ஸோ செட் ஆஃப் ஆல் A, B சச் தட் ஏக்கும் பிக்குமான ஒரு ரிலேஷனை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அந்த ரிலேஷன் என்ன அப்படின்னா A
which is greater than or equal to b. ஸோ நம்ம ஆர்டர் பேராக எழுதும்போது ஃபஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட்டை விட அதிகமாகவோ ஈக்குவலாகவோ இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம எதெல்லாம் சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு 1 சூஸ் பண்ண முடியாது. 1 விட 3, 4, 5 எல்லாமே பிக்கர் நம்பர். ஸோ 1 சூஸ் பண்ணி நம்ம எழுத முடியாது. ஸோ 2வையும் சூஸ் பண்ண முடியாது. லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 3. ஸோ 3 எடுத்தோம் அப்படின்னா 3,3 எழுதிக்கலாம். 3,4 எழுத முடியாது. ஸோ 4 எடுத்துட்டோம் அப்படின்னா 4,3 தென் 4,4 எழுதிக்கலாம். 4,5 எழுத முடியாது. ஸோ ஏல இருக்கிற நம்பர்ஸில் 3 and 4 வச்சு மட்டும் நம்ம எழுத முடியும். ஸோ இது வந்து ஏ அண்ட் பிக்கான ஒரு ரிலேஷன். ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ கிராஸ் பிங்கிற அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் அதை சப்செட்டுன்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. இட்ஸ் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் இருக்க எலமெண்ட்ஸோட கலெக்ஷன் எல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டொமைன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு ரிலேஷன் எடுத்துக்கிறேன் 1,2 அண்ட் தென் 3,5. ஸோ இந்த ஆர்டர் பேரில் ஃபஸ்ட் இருக்கிறது 1 and 3. ஸோ இதை வந்து டொமைன் ஆஃப் த ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். தென் செகண்ட் இருக்க எலமெண்ட்ஸை எடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன். ஸோ இந்த ரிலேஷனோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா செகண்ட் இருக்க எலமெண்ட். ஓகே, டொமைன் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்க இப்போ ஆர்டர் பேர்ஸோட ஃபஸ்ட்டு டொமைனில் இருக்கிறது, தென் செகண்டில் இருக்கிறது ரேஞ்ச். தென் கோடொமைன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ரிலேஷனோட செகண்ட் செட், அதாவது ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னா பியை வந்து கோடொமைன் எடுத்துப்போம். தென் இதில் இம்பார்ட்டன்ட் நோட் என்ன அப்படின்னா ரேஞ்ச் எப்போதுமே கோடொமைனுக்கு வந்து சப்செட்டாக தான் இருக்கும். ஸோ டொமைன் அப்படிங்கிறது ரிலேஷனோட ஆர்டர் பேரில் ஃபஸ்ட்டு உள்ள செட் ஆஃப் எலமெண்ட்ஸ். ரேஞ்ச் அப்படிங்கிறது ஆர்டர் பேரோட செகண்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸோட கலெக்ஷன். கோடொமைன் அப்படிங்கிறது அந்த ரிலேஷன் ஆர் இஸ் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னா அந்த பிங்கிற செட்டை வந்து நம்ம கோடொமைன் எடுத்துப்போம். ஓகே.